துஆ ஸலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாரா தொழுகையுடைய துவா. இதில் கருத்துக்கள் விளக்கங்களை நான் இந்த கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் இது அற்புதமான துவா. தொழுகையில் இஸ்திகாரா என்று சொல்லி நான் தனியாக ஒரு மணித்தியால் என்ன செஞ்சுக்கிறேன், இது சம்பந்தமாக பேசிக்கிறேன். முழுமையாக இது துவா உண்டு, இது சம்பந்தமாக பேசிக்கிறேன். முடிஞ்ச சகோதரர் அதில் விரிவாக என்ன செய்யுங்க பாருங்கள். இஸ்திகாரா செய்வதனுடைய பிரயோஜனங்களை சேர்த்து அதில் பேசியிருக்கிறேன். இதை என்னென்னு சொன்னால் ஜாபிர் சொல்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில் 6382 6382 இலக்கத்திலே வருகிறது. நபி அவர்கள் கான யுஅல்லிமுனல் இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா, எல்லா விஷயங்களிலும் இவங்களுக்கு இஸ்திகாராவை கற்றுத் தருவார்கள். கமா யுஅல்லிமுன சூரத மினல் குர்ஆன், குர்ஆனிலே ஒரு சூராவை கற்றுத் தருவதை போல், அத்தியாயத்தை கற்றுத் தருவதை போல எங்களுக்கு இந்த இஸ்திகாராவை கற்றுத் தருவார்கள். யகூலு, நபி அவர்கள் சொல்லுவார்கள், இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்கள் ஒருவர் முடிவெடுத்து விட்டால், ஆசை செய்து விட்டால், எத்தனித்து விட்டால், ஃபல் யர்க ரக்அத்தைனி மின் கைரில் ஃபரீதா, ஃபர்ல் அல்லாமல் 2 சுன்னத்துக்கள் அவர் என்ன செய்யட்டும், 2 ரக்காத்துகள் தொழட்டும், அது கடமை இல்லைன்றாங்க சொல்லுவாங்க. அதான் மின் கைரில் ஃபரீதான்றாங்க. சும்மல் யகுல், பின்னர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் இஸ்திகாரா செய்கிறேன், தேர்வு கேட்கிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உனது சக்தியை கொண்டு எனக்கு சக்தியை கேட்கிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضலிக்கல் அதீம், உனது மகத்துவமான விரிந்த அந்த கண்ணியத்திலிருந்து சிறப்பிலிருந்து கேட்கிறேன். ஃப இன்னக தக்திரு வலா அக்திர், நீ சக்தி பெற்றவன், நான் சக்தி அற்றவன். வ தஅலமு வலா ஆலம், நீ அறிந்தவன், நான் அறியாதவன். வ அன்த அல்லாமுல் குயூப், எல்லா மறைவான விஷயங்களையும் நீ அறிந்தவன். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன் குன்த தஅலம், நீ அறிந்திருந்தால், அன்ன ஹாதல் அம்ர யுசம்மி ஹாஜத்தஹு, அவருடைய தேவை அன்னைக்கு சொல்லணும். யா அல்லாஹ், இந்த தேவை தமிழ்ல எந்த மொழியிலும் சொல்லலாம், விளங்கிட்டா, தேவையை சொல்லி, அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி, அன்னஹாதா அப்படின்னு நம்ம சொல்றோம், அது அரபுல தான் நம்ம அந்த இடத்துல மெச்சாகும், விளங்கிட்டா. அப்படி இல்லையா நம்ம என்ன செய்யலாம், யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை என்று சொல்லிட்டு அதை என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம் அரபுலே. அன்னஹாதல் அம்ர கைருன் லி ஃபி தீனி, என மார்க்கத்துக்கு அதில் நலவு இருந்தால், வ மஆஷி, என் வாழ்க்கைக்கு அதில் நலவு இருந்தால், வ ஆகிபத்தி அம்ரி, இறுதி முடிவு அதன் மூலம் நல்லதாக அமையும் என்று இருந்தால். இன்னொரு அறிவிப்புல வருது ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி, இந்த வார்த்தையெல்லாம் வராம அவனுடைய ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இது நல்லதாக இருந்தால், ஃபக்துர்ஹுலி, அதை எனக்கு ஏற்படுத்து, வ யஸ்ஸிர்ஹுலி, எனக்கு அதை லேசுபடுத்து, வ சும்ம பாரிக் லி ஃபீஹி, பின்னர் எனக்கு அதிலே பரக்கத்து செய். வ இன் குன்த தஅலம், கிடைச்சிரும், ஆனால் பரக்கத்து என்னது எனக்கு செய். வ இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லி, நீ இந்த விஷயம் எனக்கு கெடுதியாக இருந்தால், ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, என மார்க்கத்துக்கு, எனது வாழ்க்கைக்கு, எனது இறுதி முடிவுக்கு அல்லது ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் அது கெடுதியாக இருந்தால், ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, என்னை விட்டு திருப்பி விடு. வஸ்ரிஃப்னி அன்ஹு, என்னை அதை விட்டு என்ன செஞ்சிரு, திருப்பி விடு. வக்துரு லியல் கைர ஹைது கான், எனக்கு ஹைரை ஏற்படுத்தி, அது எங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் எனக்கு ஹைரையை ஏற்படுத்து. சும்ம அர்தினி பிஹி, பின்னர் எனக்கு அதை திருப்திப்படுத்து, அதை ஏற்படுத்தி திருப்தி இல்லாமல் இருக்கிறது, எனக்கு அதில் திருப்தியை ஏற்படுத்து அப்படி என்று சொன்னாங்க. இதில் பாருங்க, ஒமா நதிம மன் இஸ்தகார் அல் ஹாலிக் வ ஷாவர் அல் மஹ்லூகீன் அல் முஃமினீன் வ தஸப்பத ஃபீ அம்ரிஹி, யார் இறைவனிடத்திலே இஸ்திகாரா செய்து, மூமின்களிடத்திலே மசூரா செய்து, தன் விஷயத்திலே உறுதியாக நடந்து கொள்கிறாரோ, அவர் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டார். முடிவு பிழைச்சாலும் சரி கவலைப்பட மாட்டார். ஏன்னா உலகத்தில் அவரால் சரியான அதை அடைவதற்கான முழு முயற்சியை அவர் செஞ்சிட்டார். இதுக்கு பின்னால் பிழையாகிறதுன்றது பி தக்தீரில்லா, அல்லாஹ்வுடைய தக்தீரை கொண்டு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாராவுக்கு வேண்டிய 2 ரக்காத் தொழுது. இது தொழுகையிலேயும் கேட்கலாம், சலாம் கொடுத்துட்டு கையேந்தியும் கேட்கலாம். அல் அஃதல், மிகவும் சிறந்தது தொழுகையில கேட்கிறது, தொழுகையிலேயே கேட்கிறதான் மிகவும் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சஹீஹுல் புகாரியில் 6382 இலக்கத்தில் வருது. இதோட நாங்கள் மொத்தமாக 98 துஆக்கள் 99 துஆக்கள் என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில், அதாவது தூக்கத்தோடு சம்பந்தப்பட்ட இரவோடு சம்பந்தப்பட்ட துஆவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம்.